ஹலோ, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் க்ரோ வித் டேட்டா. இந்த வீடியோ வந்து நமக்கு அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 7வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆர்டர் டேபிளும் கஸ்டமர் செல்லர் ரெண்டு சப் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த செல்லர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சிலர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, சிலர் ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆர்டர் பண்ணாத செல்லர்ஸ், அதுவும் 2024ல எந்த ஆர்டரும் பண்ணாத செல்லர்ஸை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து டேக் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் இந்த வீடியோல வந்து என்னெல்லாம் கோட் பார்க்குறோமோ அந்த கோடெல்லாம் வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோட கரஸ்பாண்டிங் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க கோடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ சொன்ன மாதிரி நமக்கு 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கஸ்டமர், இன்னொன்று வந்து ஆர்டர், இன்னொன்று வந்து செல்லர். ஸோ கஸ்டமருங்கிறது யார் பொருள் வாங்குறா அப்படிங்கிறது இல்லையா, அவங்களோட ஐடியும் நேமும் இருக்கு. அதே மாதிரி செல்லர் யார் சேல் பண்றா, அவங்க ஐடியும் நேமும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் கைண்ட் ஆஃப் லுக்அப் டேபிள். மெயின் டேபிள் என்ன அப்படின்னா ஆர்டர் டேபிள். அதில் வந்து ஆர்டர் ஐடி தான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ என்னைக்கு அதை வாங்கியிருக்காங்க, சேல் என்னைக்கு நடந்திருக்கு, எவ்வளோ காஸ்ட், இது வந்து $1,500, $2,400, $800 காஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் யார் அந்த கஸ்டமர், அதுக்கப்புறம் யார் அந்த சேல்ஸ் பர்சன். ஸோ இது எல்லாமே ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்கு, செல்லர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எனக்கு வந்து எந்த கஸ்டமர் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கான்னு தெரியணும்னா அந்த ஐடி, கஸ்டமர் ஐடி எடுத்து நான் வந்து ஆர்டர் டேபிளில் கனெக்ட் பண்ணி, இப்போ 101க்கு வந்து 1, 2, 3 சேல்ஸ் இருக்கு. அது மாதிரி செல்லர் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அது செல்லர் ஐடி. ஸோ இங்கே வந்து 1, 2, 3 இருக்கு, கரஸ்பாண்டிங் 1, 2, 3 இல்லையா. அந்த செல்லர் ஐடியை பார்த்து யார் அந்த செல்லர் நேம் பார்த்துட்டு அது கரஸ்பாண்டிங் செல்லருக்கு எவ்வளோ சேல்ஸ் ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய எல்லா செல்லர்லையும் 2024வது வருஷம் எந்த சேலுமே பண்ணாத செல்லர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா இங்கே வந்து ஆர்டர் நம்பர் 1 வந்து ரிலேட்டட் டு 1, அது 2024 தான் இருக்கு. மூணாவது வந்து ஃப்ராங்க். ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் 1 மாதிரி, ஆனால் அது 2023ல இருக்கு, 24ல எந்த டிரான்சாக்ஷனுமே கிடையாது. நடுவில் இருக்கிறது வந்து எலிசபெத். எலிசபெத் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 டிரான்சாக்ஷன் ரிலேட் ஆயிருக்கு. அதாவது 2 டிரான்சாக்ஷன் 2024ல, 1 வந்து 23ல, ரைட். ஸோ இதில் கணக்குப்படி யாருக்கு வந்து 24ல டிரான்சாக்ஷன் நடக்கல அப்படின்னா ஃப்ராங்க்குக்கு இல்லையா. ஃப்ராங்க் வந்து ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு, அது 23ஓட. ஸோ ஃப்ராங்கை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றது? முதல் கொஸ்டின் வந்து எது பிரைமரி டேபிளா இருக்கணும், செல்லரா ஆர்டரா இல்லையா. ஸோ செல்லர் டேபிள் தான் வந்து எல்லா செல்லருமே இருப்பாங்க. ஆர்டர் டேபிளில் என்ன ஆர்டர் இருக்குன்னு தெரியும். ஸோ 100 செல்லர் இருந்தாங்கன்னா 100 பேருக்குமே அது ஒரு பர்டிகுலர் நாளில் சேல் நடந்திருக்கணும் அவசியம் கிடையாது இல்லையா. சிலருக்கு வந்து நடந்திருக்கலாம், சிலர் பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், கோல்ட் காலாக இருக்கலாம், ரைட். ஸோ அதனால எனக்கு வந்து செல்லர் டேபிள் வந்து பிரைமரியாக வச்சுக்கணும். ஸோ இருக்கிற எல்லா செல்லருக்கும் ஆர்டர் இருந்துச்சுன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா வேற இன்ஃபர்மேஷன், ரைட். ஸோ அதான் வந்து நம்ம லாஜிக்காக பண்ண போகிறோம். ஓகே, இந்த கொரியை வந்து டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே, டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அவுட்புட் வந்து நமக்கு ஃப்ராங்க் வரணும், ரைட். ஓகே, இப்போ வந்து இது டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செல்லர் டேபிளையும் ஆர்டர் டேபிளையும் கனெக்ட் பண்ண போறோம். அப்போ எதுக்காக அந்த கஸ்டமர் டேபிள் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு கஸ்டமர் டேபிள் வந்து ரெலவெண்டா இல்லை, அதனால நான் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடலாம். இப்போ ஆர்டரும் செல்லர் மட்டும்தான். சொன்ன மாதிரி செல்லர் தான் வந்து பிரைமரி டேபிளா இருக்கணும் இல்லையா. செலக்ட் ஃப்ரம் செல்லர், இதுதான் பிரைமரி டேபிள். செகண்டரி டேபிள் வந்து ஆர்டர். ஸோ அதை வந்து லெஃப்ட் ஜாயின்ல கொடுக்கலாம். ஆர்டர்ஸ் ஓன்னு வச்சுக்கலாம். ரெண்டு எப்படி கனெக்ட் பண்ணுவோம், செல்லர் இருக்கிறதுனால செல்லர் ஐடி ஓ டாட் செல்லர் ஐடி ஈக்குவல் டு எஸ் டாட் செல்லர் ஐடி இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன டேட்டா வருதுன்னு பார்க்கலாம். எஸ் டாட் செல்லர் நேம். ஓகே,
O dot order ID, O dot date, sale date, order cost, O dot order cost. ஸோ இவ்வளோ ரெக்கார்ட் இருக்கட்டும். இதை ரன் பண்ணோம்னா unknown column O dot order ODயா, O dot order ID. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர் ஐடி 1 2 3 4 இருக்கா, 1 2 3 4 5. இப்போ ஆர்டர் ஐடி படி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பை ஆர்டர் ஐடி இஸ் 2. ஸோ 1 2 3 4 5 எல்லா ஆர்டரும் இருக்கு. யார் அந்த செல்லர் நேம்ங்கிறத நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ எல்லா செல்லருக்கும் வந்து என்ன ஆர்டர்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஆனால் கண்டிஷன் 2024 நடந்தக்கூடிய சேல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இங்கே இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். அண்ட் O dot sale date between 2024 ஜான்ல ஆரம்பிச்சு 2024 டிசம்பர் 31ல நிறுத்துறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா ஃப்ராங்க் மட்டும்தான் வந்து 2023ல இருக்கு. ஸோ இங்கே எலிசபெத் இருக்கு இல்லையா? எலிசபெத் வந்து ஏற்கனவே 2 ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து எனக்கு டேனியல் எலிசபெத்லாம் தேவையில்லை. யாரும் வந்து ஆர்டர் ரிலேட் ஆயிருக்காங்க தேவையில்லை. யாரெல்லாம் ஆர்டர் ரிலேட் ஆகலை அப்படின்னு தெரியும். அதனால இதில் வந்து ஃபில்டர் கண்டிஷனில் வேர் O dot order ID is null. அப்போ எனக்கு ஃப்ராங்க் மட்டும் வந்துருச்சு. இதே என்னென்ன சேல்ஸ் நடந்துச்சுன்னு தெரியணும்னா இஸ் நாட் null கொடுத்தேன் அப்படின்னா என்னென்ன சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்துடும். பட் நமக்கு வந்து இப்போ சேல்ஸ் ஆகாத செல்லர் தான் வேணும். ஓகே, இப்போ எனக்கு இந்த காலம்லாம் தேவையில்லை இல்லையா? ஸோ எனக்கு வந்து இப்போ ஆர்டர் பை 2 கொடுத்துருக்கேன்னா ஃப்ராங்க் வந்துருச்சு. இது மோஸ்ட்லி டூப்ளிகேட் வரும், அதனால டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டா செட்டுக்கு டூப்ளிகேட் இல்லை, பட் டூப்ளிகேட் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு செல்லருக்கு வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, மல்டிபிள் ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அது வர சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பேசிக் சீக்வல். இதில் வந்து நம்ம சேல் டேட் இருக்கு இல்லையா, அதை வந்து மல்டிபிள் வேஸில் பண்ணலாம். அதை முதல் செக் பண்ணலாம். ஃப்ரம் டூன்னு மாற்றுறதுக்கு பதிலாக அண்ட் இயர் ஆஃப் O dot sale date equal to 2024 and ஸோ எனக்கு வந்து பிட்வீன் டேட் கொடுத்து 2 இடத்துல சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு கண்டிஷனில் இந்த இயரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை மாதிரி இன்னொரு வே என்னன்னா ஸ்ட்ரிங்கை சப்ஸ்ட்ரிங் எடுக்கிற மாதிரி அண்ட் லெஃப்ட்ல இருந்து ஒரு 4 ஸ்ட்ரிங் 4 கேரக்டர் மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா 2024 5/25. ஸோ 24ங்கிறது ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ டேட்டா வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் வசதியை பொறுத்து இருக்கு. இன்னொன்று லெஃப்ட் ஜாயின், எது பிரைமரி டேபிள் எது வந்து செகண்டரி டேபிள் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு எல்லா செல்லர் வேணும், ஆர்டர் இதுவரை இல்லாத செல்லர் வேணும் அப்படிங்கும்போது லெஃப்ட் ஜாயின் தான். இப்போ இன்னர் ஜாயின் கொடுத்தோன்னா என்ன ஆகும்? எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வரும். இன்னர் ஜாயின் ஒரு ரெக்கார்டும் இல்லை, ஏன்னா இங்கே நல் வேல்யூ இருக்கு இல்லையா? ஆர்டர் ஐடி வந்து எதுவுமே நல் கிடையாது, அதனால வராது. இப்போ டேனியல் அண்ட் எலிசபெத் இவங்க 2 பேர் தான் வந்து, டேனியலுக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்கு, எலிசபெத்துக்கு 2 ஆர்டர் இருக்கு. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து 2024 சேல் பண்ணியிருக்காங்க, ரைட்? நம்ம வந்து ஆப்போசிட்ல பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு வந்து நல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லெஃப்ட் ஜாயின் ஒர்க் ஆகாது. ரைட் ஜாயின் கொடுத்தா என்ன ஆகும்? ஆர்டர் டேபிள் பிரைமரி ஆயிரும், அப்போ வந்து செல்லர் வந்து செகண்டரி ஆயிரும். அதனால மிஸ் ஆன செல்லரை பார்க்க முடியாது. அதனால லெஃப்ட் ஜாயின் தான் வந்து நம்ம கரெக்டான ஒரு ஜாயின். அதுக்கப்புறம் என்னென்ன காலம் வேணும் அப்படிங்கிறது, ஏன் டிஸ்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து மோர் தென் 1 இருக்காங்க. ஸோ அதனால ஒரு செல்லருக்கு மல்டிபிள் ஆர்டர் இருக்கிறதுனால
நம்ம வந்து ஒன் டு மெனி டேபிள் ஜாயின் பண்ணுறோம். ஸோ டூப்ளிகேட் வர நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால டிஸ்டிங் கொடுக்குறோம். ஸோ இதை மாதிரி எல்லா கண்டிஷன்ஸும் அப்புறம் இயரை வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் செக் பண்ணுறது இதெல்லாம். ஓகே, இது சிம்பிள் கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு பிளேலிஸ்டில் தமிழ் அட்வான்ஸ் ஈக்குவல் 50 கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். ஸோ எல்லா வீடியோலையும் கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க்கும் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கான ஓகே, இது யார் இருக்குது செக் பண்ணுவோம். ஓ ஸ்டார் டாட் சீக்வல் இருக்கா? ஓகே, கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் வேற வீடியோ போகலாம். தமிழ் அட்வான்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கிட்டப் லிங்க் செக் பண்ணோன்னா எல்லாமே ஸ்டார் தான் கொடுத்துருக்கோமா? ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் ஸ்டார் கொடுத்துருக்கோமா? இல்லை. ஓகே, இது ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் லிங்க்ல வந்து எல்லாமே இருக்கும். இது வந்து 6வது, நம்ம வந்து 7வது வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டு நான் பார்த்த அந்த கோரி லெஃப்ட் ஜாயின் போட்டு பண்ண கோரி அந்த இயரில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் பண்ணது இல்லையா? இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.